Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் இஸ்ஸால் கப் நம்மதே தான். எஸ் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ரைட், அவங்கள பற்றி கொஞ்சம் பேசலாம். நிறைய பேசியாச்சு. இப்போ என்ன புதுசாக பேச போகிறேன்? கேப்டன் சூஸ் பண்ணல. ஸோ கேப்டன் இல்லாமல் எப்படி விளையாட முடியும்? அண்ட் கேப்டன் இல்லாத ஷிப்பு, முழுகாத ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். அந்த மாதிரி ஆகிடும். ரைட், ஃபேப் டுப்ளேஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் 3 மாதம் முன்னாடி சொன்னேன் ஃபேப்பை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிங்க சிஎஸ்கேக்கு வருவார்னு. வேணான்னு தானே இங்கேருந்து அமுச்சு விட்டோம் அவரை ஃபேப்பை 3 வருஷம் முன்னாடி. அப்புறம் அவங்களும் வேணாம்னு அமிச்சப்போ திருப்பி எதுக்கும் அவரை கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு மேலே அவர் பக்கம் இருக்கட்டும். இப்போ கேப்டன் தான் ரொம்ப முக்கியம். மார்ச் 14 ஸ்டார்ட் ஆக போகுது ஐபிஎல் 2025. ஹை எக்ஸ்பெக்டேஷன். நெக்ஸ்ட் 3 வருஷத்துக்கு டேட்டு சொல்லிட்டாங்க, மார்ச் 14. ரோஹித் சர்மா, தோனி இவங்களும் 5 கப்பு ஜெயிச்சு வச்சிருக்காங்க. விராட் கோலி எந்த கப்பும் ஜெயிக்கல. இப்போ அவர் தான் கேப்டனை போடுவாங்கன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸ்பெகுலேஷன். வேணான்னு தானே போனார் அவர். ஸ்டெப் டவுன் ஃப்ரம் கேப்டன்சி விராட் கோலி. அப்புறம் எதுக்கு திருப்பி அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விராட் கோலி நீ தான் கேப்டன்சி பண்ணணும்? அதுவும் என்ன 2-3 இயர்ஸ் ஐ டோன்ட் நோ எவ்வளோ இயர்ஸ் விளையாட போகிறார் விராட் கோலின்னு. அதனால இப்போ புது கேப்டன் தான் போவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க டீமில் ஓவர்சீஸ் பிளேயர் சொல்லிடுற பாருங்க. அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ திடீர்னு டக்குன்னு இன்னைக்கு. ஆமாம், அவங்ககிட்ட இருக்கிறது ஃபிலிப் சால்ட், லேம் லிவிங்ஸ்டன், ஹேசல்வுட், டிம் டேவிட் அண்ட் ஜேக்கப் பேத்தல், நுவான் துஷாரா, ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் லுங்கி நிகிரி. இந்த தன் பேர் தான் ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க, 7 பிளேயரு. டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு அண்ட் நுவான் துஷாரா இவங்கெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டவங்க. அவங்களாம் வேணாம் அமுச்சு விட்டவங்கள கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இருக்கட்டும். அந்த பிரச்சனை அது என்னன்னு கேட்பீங்க. ஹேசல்வுட். ஆமாம், வெரி குட் போலர் எடுத்திருக்காங்க அவங்க. பட் இன்ஜுரி ஆகிட்டார் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்சில். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நடக்குதுல்ல பிரிஸ்பனில். செகண்ட் டெஸ்ட்டே அவர் விளையாடல இன்ஜுரின்னு. ரெகவர் ஆகி வந்தார். தேர்ட் டெஸ்ட்டில் திருப்பி அவுட் ஆஃப் த சீரீஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராகவே அவர் அவுட் ஆஃப் த சீரீஸ்னால் ஒரு பெரிய இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வர அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும். சரி, அதெல்லாம் விட்டு விஷயத்துக்கு வந்து எங்கேயோ போயிட்டு இருக்காருங்களா. ரைட், கேப்டன் யார்? அண்ட் இஸ்ஸால் கப் நம்மதே. அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு போகிறது பெட்டர். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கேக்கு இருக்காரு. இன்னும் ஃபியூ இயர்ஸ் அவர் கேப்டன்சி பண்ணலாம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி யங்ஸ்டர், இவருக்கு கேப்டன் ராஜஸ்தான் ராயலுக்கு. ஹார்திக் பாண்டியா ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அதுவும் இல்லாமல் ரிஷப் பந்த் அவர் ஒரு கேப்டன் தான் டெல்லி கேபிட்டல்ஸ்லாம். ஸ்ரேயஸ் ஐயர்லாம் கேப்டன் மெட்டீரியல். ஸோ அதனால் இப்போது என்ன கேட்டிங்கன்னா ரஜத் பட்டிட்டர் பாசிபிள் கேண்டிடேட். எஸ், அவர் தான் அநேகமாக கேப்டன் போடுவாங்க. அவர் எங்கேருந்து திடீர்னு கொண்டு வந்தான்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை, அவர் ஒன்று ரீட்டைன் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்ல பிளேயர்னால தான் ரீட்டைன் பண்ணாங்க. அது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். எங்கே சயீத் முஸ்தாக் அலி இப்போ முடிஞ்சதில்லை. அதில் கூட தமிழ்நாடு குவாலிஃபை ஆகல. குரூப் ஸ்டேஜில் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. மத்திய பிரதேஷ்காக விளையாண்டார் ஃபைனலு. அண்ட் ஃபைனலுக்கே கொண்டு போயிட்டார் அவர் 13 வருஷம் கழிச்சு. ஆமாம், 13 வருஷம் கழிச்சு சயீத் முஸ்தாக் அலி இப்போ ஃபைனல் விளையாடுறாங்க மத்திய பிரதேஷ். தட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். கொண்டு போனது யார்? ரஜத் பட்டிட்டர். இவர் தான் கேப்டன் மத்திய பிரதேஷ் டீமுக்கு. ஆமாம், அண்ட் இந்த சீசனே 347 ரன் அடித்தார். அண்ட் 450 ஸ்ட்ரைக் ரேட்டாக 182.63. இந்த சயீத் முஸ்தாக் அலியோட T20 டோர்னமெண்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவென்ச்சுவலி மும்பை தான் கப்பு ஜெயிச்சாங்க 5 விக்கெட்டில். சொல்கிறேன், ஐபிஎல் இந்தியா டீமுக்குலாம் விளையாடிருக்காரு. இந்தியா டீம் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக விளையாண்டாரு. டெஸ்ட் மேட்ச்சில் போட்டு விட்டாங்க ஒரு டக்குன்னு போய் டெஸ்ட் மேட்ச் விளையாடுன்னு. இவர் ஸ்ட்ரகிளிங். 63 ரன் தான் எடுத்தார். 6 இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இந்த சயீத் முஸ்தாக் அலி T20 தானே இப்போ பேசிகிட்டு இருக்கோம். டெஸ்ட் மேட்ச் ஓரமாக வச்சுருவோம். ஐபிஎல் T20 தானே. இவர் 3rd ஹையஸ்ட்டு இந்த சயீத் முஸ்தாக் அலியில். ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்பீங்க, ஆச்சரியப்படாதீங்க. ஆமாம், அஜிங்கிய ரஹானே. அவர் தான் இந்த முடிஞ்சு போன சயீத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் நம்பர் 1 பேட்ஸ்மேன். 432 ரன் எடுத்தார். அதுக்கு கப்பு ஆரஞ்சு கேப்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரஹானேக்கு 432 ரன். அப்புறம் சாக்கிபுல் கனி. இது யார் இப்போ புதுசு? சாக்கிபுல் ஹசன் தெரியும். இவர் சாக்கிபுல் கனி பீகார் டீமுக்கு விளையாடுறாரு. அவர் 353 ரன் எடுத்தார். செகண்டு. தேர்ட் இந்த ரஜத் பட்டிட்டர் 347. ஃபைனலில் வேறு 81 அடித்தார். பட் அது பத்தலை, தோத்துட்டாங்க. அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. சேஸ் பண்ணது காரணம் சூரியன்ஸ் ஹெக்டே. அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கணும், போய் பாருங்கள். அந்த பையன் பஞ்சாப் விளையாடுறாப்புல இப்போ ஐபிஎல்லில். சோஷியல் மீடியாலே ஆல்ரெடி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ் அ ப்ராமிசிங் பிளேயர், அவராக இப்படியாகும்னு. பட் நான் உங்களை ரெக்கார்டோட சொன்னேன் இப்போ என்னென்ன பண்ணார் அவர் அப்படின்ட்டு ஸ்கோர் வைஸு. இட்ஸ் குட் கேப்டன் மெட்டீரியல். அப்கோர்ஸ் விராட் கோலி கூட இருக்கும்போது நிறைய கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். அவரும் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. இஸ்ஸால் கப் நம்மதேன்னு. பார்ப்போம் இந்த வாட்டி இஸ்ஸால் கப் நம்மதே வருதான்னு. ரீசெண்டாக ஒரு தமிழ் படம் ஒன்று போய் பார்த்தேன், மிஸ் யூ அப்படின்னு. நம்ம சித்தார்த்து நடித்தது. படம் ஃபுல்லாக பெங்களூர் தான் எடுத்திருக்காங்க. அவர் ஃப்ரெண்டை பார்க்க போகிறார் கருணாகரன். ட்ரெயினை விட்டு இறங்கணுன்னு இஸ்ஸால் கப் நம்மதேன்னு 2 பேரும் இன்னும் ஹக் பண்ணிப்பாங்க. நல்லா இருந்தது சீன். எப்போ பார்த்தாலும் இஸ்ஸால் கப் நம்மதேன்னு ஹக் பண்ணிப்பாங்க இந்த படத்தில். எனிவேஸ், அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.